Hello and welcome to all. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா how to verify a opening balance in a single click in Tally Prime. So ஒரு opening balance ஒரு இயரோட opening balance லாஸ்ட் இயரோட closing balance ஓட கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்றது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ as usual வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் அண்ட் கரண்ட் இயரோட ஓப்பனிங் ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கணுன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக செக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை டேலிக்குள்ளேயே ஒரு கம்பேரிஷன் மூலியமா நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட கரண்ட் இயர் டேட்டா ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு டேட்டா அனாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா இதில் தேர்ட் ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா F7 கீ கம்பேர் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் டெஸ்க்டாப்பில் லோட் ஆகிருக்கிற உங்கள் கம்பெனிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட கம்பெனி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் டெமோ டேட்டா ரெகுலர்ன்ற பேரில் இருக்கும். ஸோ இது காம்போசிஷன், ஸோ இந்த டேட்டா கிடையாது. ஸோ நம்மளோட நியூ டேட்டாவை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிடணும்னா பிஃபோர் தட் கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டு கம்பெனி செலக்ட் கம்பெனி கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 24-25 டேட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டாவை லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எரர் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா cannot perform action another company with the same name is open. இதில் என்ன ஒரு லாஜிக்கலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 24 இருக்கட்டும் 25 இருக்கட்டும் ரெண்டுமே நான் ஒரே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனி எடுக்கணும் ஏஎம்எஸ்ஆர் அசோசியேட்னா 24-25 அதே நேமில் வச்சிருப்போம், 25-26 அதே நேமில் தான் வச்சிருப்போம். ஸோ இதுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட்டுக்கே ஆல்டரில் போயிட்டு ரெகுலர்னு இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு யூடியூப் டேட்டா டெமோ டேட்டான்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கொடுத்து முடிச்சுட்டு என்னோட கரண்ட் இயர் டேட்டாவுக்கு வரேன். ஸோ என்னோட கரண்ட் இயர் டேட்டாவுக்கு வந்துட்டு அகைன் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் டேட்டா அனாலிசிஸ் பிஃபோர் பேலன்ஸ் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி கம்பேர் கம்பெனி கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க டேட்டா எல்லாமே லோட் ஆகும் அந்த பர்டிகுலர் பாத்தில். ஸோ இதில் நான் லோட் பண்ணணும்னு நினைக்கிறது 24-25ஓட யூடியூப் டெமோ டேட்டாவோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாக்கு உண்டான பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இப்போ கம்பெனி டேட்டா லோட் ஆயிடுச்சு. ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்து உள்ளே போனேன் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக டேலியே எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னோட 24-25ஓட க்ளோசிங் பேலன்ஸை எடுத்துக்கிட்டு தென் என்னோட 25-26க்கான ஓப்பனிங் பேலன்ஸஸை டேலி காமிச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது நாலுமே இயர்லி சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் மேஜராக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அசட்ஸ், லயபிலிட்டி, கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சார் ஏன் சார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏன்னா எவ்ரி இயர் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்ரி இயர் நம்ம அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறப்ப நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்மளோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு லாஜிக் கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எரர் எதுவுமே இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் சார் இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதிலேயே சொல்கிறேன் சன்ரை கிரெடிட்டாரில் ஏஎம்எஸ்ஆர் அசோசியேட் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 32,400 க்ளோசிங் இருக்குது. இப்போ அதே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ 24-25 டேட்டா எடுத்துட்டு சாரி 25-26 டேட்டா எடுத்துட்டு ஏஎம்எஸ்ஆர் லெஜர் லைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்கேஸ் ஏதாவது மாற்றி என்டர் பண்ணுறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் 32,400 இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா 36,400 தவறுதலாக என்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் $36,400 என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு கரண்ட் இயரில் போயிட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் டேட்டா அண்ட் அனாலிசிஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ்ன்னு போனோம்னா ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ என்னோட கரண்ட் லயபிலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு காட்டுது ரெட் மார்க் பண்ணி. ஸோ இந்த ரெட் மார்க் பண்ணதில் என்டர் அடிச்சு அப்படின்றப்போ அந்த பர்டிகுலர் கரண்ட் லயபிலிட்டிக்குள்ள நிறைய போர்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரை கிரெடிட்டார்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குன்ற மாதிரி ரெட் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சன்ரை கிரெடிட்டாரில் என்டர் அடிச்சேன் அப்படின்ற பட்சத்தில் பர்டிகுலர்லி நான் எந்த லெஜரில் சேவ் பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணணும் அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் மார்க் ஆயிருக்குங்களா.
டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு அதே இது ஓவரால் ரிப்போர்ட்டில் பார்க்குறப்ப எனக்கு அந்த 4000 ரூபாய் டிஃபரன்ஸ்ன்றது வரும். ஸோ இதுதான் இதில் இப்போ நான் மேஜராக என்ன சேஞ்சஸ் பண்ணேன், என்ன ஒர்க் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்ஸாக என்னோட ஓப்பனிங் க்ளோசிங் கரெக்டாக இருந்துச்சு. இந்த தப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசிங் பேலன்ஸு 12,58,289 ரூபா. பட் நான் போட்டிருக்கிறது 12,54,289 ரூபான்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 4000 ரூபாய் டிஃபரன்ஸ், அந்த பர்டிகுலர் 4000 எங்கே டிஃபரன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ரை கிரெடிட்டாரில், அந்த சன்ரை கிரெடிட்டாரில் ஏஎம்எஸ்ஆர் அசோசியேட்ஸ். ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேட்டா அக்யூரசி கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட க்ளோசிங்கும் அண்ட் ஓப்பனிங் ரெண்டையுமே வித்தின் த செகண்ட்லேயே நம்மளால் தாராளமாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இதுக்கு நான் மேஜராக வேறு எதுவும் ஒர்க் பண்ணலை, ஜஸ்ட்டு அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் வந்தேன், தென் டேட்டா அனாலிசிஸ் வந்தேன். அடுத்தது பேலன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்ஸஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பேர் கம்பெனி கொடுத்து என்னோட பழைய கம்பெனியோட டீல்ஸ் இங்கே கொண்டு வந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுமே ஒரே நேமில் இருந்துச்சுன்னா நமக்கு எரர் ஆகும். ஸோ அதனால 2 கம்பெனிக்கு வித்தியாசமான நேம் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனையே இருக்காது. உடனே கம்பேர் ஆகி நமக்கு உடனே ரிசல்ட்டையும் காமிக்கும். ஸோ திஸ் இஸ் த வே. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நான் எந்த ஒர்க்குமே பண்ணல, ஒவ்வொரு லெஜரையோ இல்லை ஒவ்வொரு குரூப் வைஸோ வச்சு நான் செக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் டேட்டாவை லோட் பண்ணால் போதும், டேலியை எனக்கு என்ன பண்ணிடும்னா ஓப்பனிங் பேலன்ஸுக்கும் க்ளோசிங் பேலன்ஸ்லேயும் டிஃபரன்ஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணிடும், ஐ மீன் ஷோ பண்ணிடும். ஸோ ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஐ ஹோப் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்ற ஒரு பிலீஃப் எனக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஹிடன் ட்ரிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.